Hi friends, welcome to Samria channel. Episode 32 and 33 ரெண்டுத்த பத்தியும் இன்னைக்கு பேசலாம்னு இருக்கேன். ரீசன் பாத்தீங்கன்னா கண்டென்ட் கம்மியா இருக்கு, அதனாலதான். இன்னைக்கும் வந்து ஃபேமிலி ரவுண்ட் தான். ஸோ பார்ட்னர்ஸ் வந்து தனித்தனியா ஃபேமிலியை மீட் பண்ணாங்கல்ல, இப்போ வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். ஸோ ஃபேமிலிஸ்லாம் மீட் பண்ணி எல்லாம் ஜாலியா பேசிட்டு ஃபேமிலிக்குள்ள பேசும்போது ஜாலியா பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வீட்டுக்குள்ள தேஜஸ் அண்ட் நேஹா இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு, நான் கிளியரா சொல்லிட்டேன் எனக்கு வந்து வைக்கவே பிடிக்கும்னு. பட் அவனுக்கு தான் நான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ப்ரெஷரைசிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப தேஜஸ் வந்து ஒரு அழகான அட்வைஸ் கொடுக்குறாரு. இட்ஸ் ஓகே, அவனுக்கு டைம் கொடு, அவன் வந்து கண்டிப்பா ஒரு முடிவு எடுப்பான் அப்படின்ட்டு. உடனே பிரியங்கா கேக்குறாங்க, எவ்வளவு டைம் கொடுக்கறது நானு, இன்னும் அதுக்குள்ள ஷோவே முடிஞ்சு போயிடும், 2 நாள் ஷோவே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் திரும்பவும் சொல்றாரு, ஷோ முடிஞ்சா என்ன, வெளியில எடுத்துட்டு போய் ப்ராசஸ் பண்ணுங்க, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் தேஜஸ் அண்ட் நேஹாக்கு இருக்கிற அந்த கிளாரிட்டி வந்து அதுதான். இந்த வீடு வந்து ஒரு மாதிரி இருக்கு, இது வந்து ரொம்ப ப்ரெஷரைசிங்கா இருக்கு, இதை நம்ம வெளியில எடுத்துட்டு போய் பேசணும்னா இன்னும் கிளியரா பேசுவோம், ஸோ நம்ம வெளியில போய் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எனக்கு கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு திரும்பி வந்து நிக்கிறாங்க. கமிட்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க பிரியங்கான்னு தெரியல. அதாவது வைக்க சொல்லியாச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. இது என்னன்னா முன்னாடி அவங்க பேசின கான்வர்சேஷன் தான், உனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற, நானும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா இதுக்குள்ள இறங்கிட்டேன்னா என்னால அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிரியங்கா ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. சோ வெக்கேக்க அந்த விஷயத்தையும் யோசிக்கணும். நம்ம வந்து இங்க ஓகே, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும், பிரியங்கா வந்து ரொம்ப இன்டெப்தா உள்ள போயிட்டாங்கன்னா நாளைக்கு அவர் கிளியராவும் சொல்லிட்டாரு, இன்கேஸ் நம்மளுக்குள்ள எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில போயிடுவேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. அப்பதான் பிரியங்காவும் சொல்றாங்க, அப்படி நடந்ததுன்னா என்னால தாங்கிக்க முடியாது, உன்னால தாங்கிக்க முடியும்ல, உனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை வந்து அவங்க ரெண்டு தெளிவா பேசிக்கிட்டாங்க. சோ அதனாலதான் வந்துட்டு விக்கியுமே ரொம்ப யோசிக்கிறாரு போல இந்த ரிலேஷன்ஷிப்ல கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. பட் பிடிக்கும்ன்றது பிடிக்கும் நிறைய இடத்துல சொல்லிட்டாரு. பிரியங்காவை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ஆனா பிரியங்கா வந்து இந்த ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து கண்டிப்பா வைக்க ப்ரெஷரைசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேமிலிஸ்லாம் வீட்டுக்குள்ள வராங்க இந்த தடவை. சோ வீட்டுக்குள்ள வரும்பொழுது வந்து எல்லாரும் நல்லா பேசுறாங்க, ஜாலியா பேசுறாங்க, ஆல் குட், எல்லா ஃபேமிலிஸ்குள்ளயும் எல்லாமே நல்லா இருந்தது. பிரியங்கா தனியா அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் உட்காந்து பேசுறாங்க. திடீர்னு அவன் என்ன வேணும்ன்றான், திடீர்னு வேணாங்கிறான், திடீர்னு ஃபாலோ ஆகுறேன்றான், திடீர்னு இல்லங்கிறான், வேணும் வேணாம்னு சொல்லிட்டு போலாம்ல, இப்படி இல்லாம என்ன வந்து ரொம்ப குழப்பறான் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு நீ ரொம்ப மெச்சூர்ட் பர்சன், சோ நீயே முடிவெடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிரியங்கா, ஆமா அதான் நானே முடிவெடுத்துட்டேன், நீ என்ன வேணாம்னு சொல்றது, நானே உன்னை வேணாம்னு சொல்றேன் அப்படின்றாங்க. அடுத்து வெக்கியோட ஃபேமிலி முன்னாடி வந்து பிரியங்கா என்ன பண்றாங்க, ஃபன் பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்து இங்க பாருங்க, வெக்கே வந்து சிந்தூரி எழுதின லெட்டர் மட்டும் இங்க வச்சிருக்காரு, நான் எழுதி கொடுத்த லெட்டர் எங்க தொலைச்சாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அங்க பிரியங்கா வந்து நான் இந்த மாதிரி பாருங்க, நான் கொடுத்ததெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், அவன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து எஃபர்ட் வந்து பிரியங்கா சைட்ல இருந்து மட்டுமே போட்ட மாதிரி வெக்கே வந்து ஒண்ணுமே பண்ணாத மாதிரி ஆயிடுச்சா. அது வந்து வெக்கேக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நான் உனக்கு லெட்டர் எழுதி கொடுக்கலையா, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எடுத்துட்டு வரேன், ஆனா நான் கொடுத்த லெட்டர் தொலைச்சிட்டல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபன்னா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து வெக்கேக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி வந்து நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த ரிலேஷன்ஷிப்ல என் எஃபர்ட் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஹர்ட் ஃபீல் வந்துருச்சு. சோ இதைதான் அவங்க அண்ணா கிட்டயுமே அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஹர்ட் ஆகுது, சம்டைம்ஸ் என்ன ஜாலியா வச்சிருக்கா, சம்டைம்ஸ் என்ன ஹர்ட் பண்றா, சோ என்னால அவளை புரிஞ்சிக்கவே முடியல, அவ எதை ஃபன்னா பண்றா, எதை வந்து சீரியஸா பண்றா அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை, சோ அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கே எனக்கு டைம் ஆகுது, சோ அவளை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அண்ணன் சொல்றாரு, ஓகே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஏன்னா உன்னோட பார்ட்னர் தான் வந்து உனக்கு ரொம்ப முக்கியம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கிட்ட தான் நம்ம போய் முதல்ல ஷேர் பண்ணுவோம், அந்த பர்சன் வந்து நம்ம நல்லா பார்த்து தேர்ந்தெடுக்கணும், அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஃபினான்ஷியலா வந்து நீ கவலைப்படாத, ஃபினான்ஷியலா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது பார்க்கும்போது வாவ், இப்படி ஒரு அண்ணன் சூப்பர்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சொல்ல கூட வேணுமே, ஐ மீன் அவங்க அடுத்து ஹெல்ப் பண்றாங்களா இல்லையா அதெல்லாம் செகண்டரி, பட் வாய் திறந்து சொல்றதுக்கு நீ கவலைப்படாத நான் இருக்கேன், உனக்கு ஃபினான்ஷியலா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ற ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, பெரிய விஷயம் தான் அது. சோ வைக்க அதையும் யோசிக்கிறாரு, நம்ம இன்னும் ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகல, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம யோசிக்கணும், மேரேஜ்க்குலாம் நம்ம இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா வைக்க இருக்கு. சோ அதுக்குதான் அவங்க அண்ணன் சொல்றாரு, நீ வந்து அதை பத்திலாம் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லா ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து டாஸ்க் பண்றாங்க. சோ இதுதான் எபிசோட் 33ல நடந்தது. அந்த டாஸ்க் அப்பெல்லாம் வந்து எல்லாருமே ஜாலியா இருக்காங்க, கப்பலா இருக்காங்க, சேர்ந்து விளையாடுறாங்க, பார்க்கும்பொழுது சூப்பரா இருக்காங்கப்பா எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அதாவது எபிசோட் 33ல பாத்தீங்கன்னா திரும்பவும் சண்டை ஒண்ணு உருவாகுது. வெக்கே பிரியங்காக்கு சண்டை நடந்திருக்கு, முந்தின நாள் நைட்டே நடந்திருக்கு போல இருக்கு.
அந்த கான்வர்சேஷன்ல தெரிஞ்சிச்சு. பிரியங்கா சொல்றாங்க, அதான் நான் வேணான்னு சொல்லிட்டு ஷூ தூக்கிட்டு போனல, இப்ப எதுக்கு வர அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வந்து ஹர்ட் ஆனேன்னு உனக்கு சொன்னேன், நான் உனக்கு கோவம் இல்லை, உன் மேல எனக்கு கோவம் எல்லாம் கிடையாது, நான் ஹர்ட் ஆனேன்னு தான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன கான்வர்சேஷன் அங்க முதல் நாள் நைட்டு நடந்ததுன்னு தெரியாது, ஏன்னா நம்ம பார்க்கல அதை பத்தி. சோ அதை பத்தி என்னால கமெண்ட் பண்ண முடியாது. இப்போ பேசிக்கிட்டதை வச்சு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த மாதிரி என்ன ஃபேமிலி முன்னாடி என்ன நீ விட்டு கொடுத்து பேசினது, அதாவது என் எஃபர்ட் ஒண்ணுமே இல்லை நீ சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெக்கே சொல்லியிருக்காருன்னு தெரியுது. சோ கடைசியா பிரியங்கா நான் வேணுமா வேணாமா ஏதோ கேள்வி கேட்க கடுப்பாயி ஷூவை தூக்கிட்டு போயிருக்காரு, வேணாம் அப்படி ஏதோ சொல்லிட்டு. எனக்கு அப்படிதான் புரிஞ்சிச்சு அவங்க பேசினதுல. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு போல. மத்தியானம் ஆயிடுச்சு, பிரியங்கா சாப்பிட வரல. அதனால வெக்கே எந்திரிச்சு வந்து கேட்கிறாரு, என்ன பிரச்சனை, ஏன் சாப்பிடாம இருக்க, மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னுமே பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல அப்படின்னு கேட்க வராரு. அப்போ பிரியங்கா வந்து, உனக்கு என்ன அதை பத்தி, நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன, வெளியே போ அப்படிங்கிறாங்க. இது திரும்பவும் ஹர்ட் ஆகுது. அப்படியும் அவரை அங்கேயே நின்று வெளியே போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியே போனா வெளியே போ, அவுட் அப்படின்றாங்க திரும்பியும். சோ இவ்வளவு ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து முந்தின நாள் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கிளியரா சொல்லிட்டாங்க, இவன் என்ன வேணாம் சொல்றான்ல, சோ இவன் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க மனசளவுல நினைச்சிட்டாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, பிரியங்கா வந்து வெக்கேவா ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, இங்க 2 பேருக்குமே வந்து சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல. ஒருத்தர் வந்து ஹர்ட் ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தர் கோவமானா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், 2 பேருக்குமே தெரியல. அண்ட் மோர் ஓவர் பிரியங்கா ஒரு சட்டுன்னு ஒரு கோவத்துல வந்து எதனா பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வராங்க. பட் அதுக்குள்ள அந்த அந்த ஹர்ட் கொடுத்தது தானே, அது மனசுல இருக்கும் இல்லையா, சோ அந்த வலி இருக்கும் இல்லையா. வந்து ஐயோ நான் சாரி நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஹர்ட் தான். பிரியங்கா வந்து சட்டுன்னு கோவமாயி வார்த்தைகள் விட்டுறாங்க. தப்பா, அதாவது கெட்ட வார்த்தைகள் இல்ல, பட் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க. வெக்கையுமே வந்து இதை அப்படியே நம்ம விட்டுட்டு போக வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போக வேணாம், எவ்வளவு நேரம் ஆக போகுது ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு, ஸ்டில் வந்து ஹிஸ் புட்டிங் சம் எஃபர்ட் டு கம் அண்ட் டாக் டு யூ. அப்போ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அந்த எஃபர்ட்டுக்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து எந்திரிச்சு உட்காந்து பேசியிருக்கலாம். ஆனா வந்து பிரியங்கா பேசாம வெளியே போ, என் கண் முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ் அன் அடல்ட் பார்க்கும் பொழுது ஷோல இவ்வளோ கேமராக்கு முன்னாடி நம்மள இப்படி அசிங்கமா பேசுறாங்களே, வெளியே போ, அவுட்டுங்கிறாங்களே அப்படின்னு யாரா இருந்தாலும் தோணும் இல்லைங்க. யாருக்கா இருந்தாலும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லையா. வெக்கையோடைய பாயிண்ட் என்னன்னா, நான் ஹர்ட் ஆயிருந்தாலும் உனக்கு என்ன ஆச்சுன்னு கன்சர்னிங்கா பார்க்க வரல, அதை நீ பார்க்க மாட்டேங்கிறல்ல அப்படிங்கிற மாதிரிதான் வெக்கேக்கு இருக்கு. ஆனா பிரியங்காவோட மைண்ட் செட் வந்து, நீ வந்து வேணும்னு சொல்லுவ, திடீர்னு வேணாம்னு சொல்லுவ, இப்படி மாதிரி பேசிட்டு கன்ஃபியூஷன்லயே இருந்தா எப்படி, எனக்கு வந்து கிளியரா ஒரு கிளாரிட்டி கொடு, இதுதான் வந்து பிரியங்காவோட மைண்ட் செட். சோ கிளாரிட்டி கொடுக்க விரும்பலையா, நீ வேணாம் எனக்கு, அதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா இப்படியே ஒரு ஸ்டேஜ்ல வைக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்ல பிரியங்கா இருக்காங்க. சோ பிரியங்கா மைண்ட் செட்ல இப்போதைக்கு வெக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ வெக்கே வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டு போயிடுறாரு. கெட் அவுட்ன்னு எல்லாம் பேசுறாங்களே அப்படி ஹர்ட் ஆயிட்டு போறாரு. போன உடனே பிரியங்கா எழுந்து அந்த வெக்கையுடைய ஹார்ட் அங்க ஒண்ணு இருந்ததா, அந்த ஹார்ட் டாஸ்க்ல வந்து கொடுத்த அந்த ஹார்ட் இருந்தது, அந்த ஹார்ட் வந்து எதுக்கு இந்த வெக்கே ஹார்ட்லாம் எங்க இருக்கு, பிச்சு போடுவோம் அப்படின்னு தூக்கி கீழே போடுறாங்க. இதெல்லாம் ஒரு மெமரிஸா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கீழே போடுறாங்க, கோவப்படுறாங்க. இன்னும் அவங்க தனியா டீல் பண்றாங்க எல்லா ப்ரெஷரையும், அதனால இப்படி இருக்கு. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு கோவம் வரும்போது அவங்க என்ன பண்றோம்னு கூட தெரியாம பண்ணிடுறாங்க. பிரியங்காவுக்கு ஒரு ஆன்சர் வேணும், வெக்கேக்கு டைம் வேணும். அது இல்லாம பிரியங்கா கேக்குறாங்க, உனக்கு நான் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவங்க எஸ் ஆர் நோன்னு ஒரு ஆன்சர் கேக்குறாங்க. ஆனா வெக்கே சொல்றாரு, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எனக்கு டைம் வேணும், இந்த 15 டேஸ்க்குள்ள என்னால பதில் சொல்ல முடியாது, நான் இன்னும் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எஸ், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அது லைஃப் டைம் கமிட்மெண்டா இருக்கணும், வெளியில போயிட்டு நம்ம மாத்தி பேசக்கூடாது. சோ நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறோம்னா அது உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு அவர் கேட்கிற விஷயம் என்னன்னா, டைம் தான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வந்து எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்றேன், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை வில் டேக் இட் ஃபார்வர்டுங்கிறாரு. பிரியங்கா வந்து எனக்கு இந்த ஷோ முடியறதுக்குள்ள நீ பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. சோ இங்க பிரியங்காவுடைய பெரிய பிரச்சனையே வந்து, கோபம் வந்த உடனே ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பதிலா அந்த பர்சனை வந்து புஷ் பண்றாங்க. ஒருத்தர் வந்து கன்சர்னிங்கா சாப்பிட்டியா கொண்டியா அப்படின்னு கேட்க வர அவுட் ஆஃப் கன்சர்ன்ல தான் கேட்க வராரு. ஆனா பிரியங்கா என்ன பண்றாங்க, நான் வேணுமா வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வேணும்னு நினைக்கிறதுனால தான் அவங்க திரும்பி வந்து நிக்கிறாங்க. சோ அந்த ஆக்ஷன்ல தெரியலையா வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. சோ ஏதோ ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் அந்த கன்சர்ன்ல தான் அவர் வராரு. நான் அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன், நீ டைரக்டா சொல்லு பதில அப்படின்னு சொன்னா, கெட் அவுட், எதுக்காக வர, வை ஆர் யூ கம்மிங் அகேன் அண்ட் அகேன், நான் உன்னை கூப்பிடலையே வந்து பேச சொல்லி, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க கோவத்துல சொல்றாங்க சரி. ஆனா இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஆப்போசிட் சைட்ல இருக்க பர்சனுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் இவங்க வந்து நம்மள புரிஞ்சுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அதுதான் இங்கேயும் நடக்குது. இங்கே வந்துட்டு யோசிச்சு பார்த்தாரு எவ்வளவோ, இது வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு. அதனால வந்து இதுக்கு மேல இதை வந்து நம்ம கொண்டு போகணுமா அப்படின்றது, அதாவது எஸ் ஆர் நோ சொல்லி எஸ் ஆர் நோ சொல்லுன்னு ப்ரெஷர் பண்ணியே அதனால சண்டை போட்டு அதனால ஹர்ட் ஆகி அவரையும் ஹர்ட் பண்ணி, சோ மொத்தத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இங்கேயே பிரேக் ஆயிடுச்சு.
வெளியில போய்லாம் பிரேக் ஆகணும் இல்ல. எஸ் ஆர் நோ ஆன்சருக்கு நோ அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஓகே, ஒரு டாஸ்க் வருது. ஸ்ருதிகா வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு கேள்விகள் கேட்கறாங்க. ஸ்ருதிகாவுடைய வாய்ஸ் வருது. நீங்க இந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணி இத வெளியில எடுத்துட்டு போக போறீங்களா? இல்ல இது சால்வ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வைக்க சொல்றாரு. இத எத்தன தடவ ஒட்ட வச்சாலும் திரும்பி வந்து உடைஞ்சு தான் நிக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஹர்ட் ஆகுது. அவங்க ஜாலியா பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுது. அப்புறம் மரியாதை இல்லாம பேசுறது கோவம் வருது. ஸோ எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்து அவங்கள புரிஞ்சிக்க முடியல. ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்கள ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிரியங்கா ஆனா அதே டைம்ல சொல்றாங்க, கிளாரிட்டி இருக்கு. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். எனக்கு வைக்க வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பிரியங்காவோட விஷயத்துல எப்பவுமே கேமரா ரூம்ல ரொம்ப சூப்பரா பேசுறாங்க. ஆனா எதிர்க்க வந்துட்டு ரொம்ப கோவமா வைக்க கிட்ட பேசுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இன்னைக்கு நடந்தது. கேமரா ரூம்ல போயிட்டு அவங்க சொல்றாங்க, வைக்கவே புரிஞ்சிக்க முடியுது. வைக்க டைம் கேட்கறதும் தப்பு இல்ல. அவன் சைட்ல யோசிச்சு பார்த்தாலும் அவன் சொல்றது கரெக்ட் தான் தோணுது அப்படின்றாங்க. ஆனா நேர்ல பேசும்பொழுது நிறைய டைம் கொடுத்தாச்சு, உனக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, நீ இன்னும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இவ்ளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தும் வந்து நீ என்ன புரிஞ்சிக்கலன்னா வெளியில போய் புரிஞ்சிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி மாத்தி மாத்தி பேசுறதும் ஒரு பிரச்சனை தான். இதே கேமரா ரூம்ல பேசின விஷயத்தையே வெக்க கிட்ட வந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெக்க எனக்கு அந்த மாதிரி டைம் வேணும், அவளை புரிஞ்சிக்க எனக்கு டைம் வேணும்னு சொல்லும் பொழுது பிரியங்காவுமே வந்து எனக்கும் புரியுது, வெக்கே டைம் கேட்கறது புரியுது, எனக்கு அவர் ஹர்ட் ஆகுறாருன்னு தெரியுது, அவர் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றது எனக்கு புரியுது, சோ நாங்க இதை வெளியில எடுத்துட்டு போய் பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா மேபி இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அது ஒழுங்கா பேசாதது, அந்த கம்யூனிகேஷன் கேப் விட்டது இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதுக்கு ஒரு பெரிய காரணம். அது இல்லாம டக்குனுக்கும் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் முடிகிறதுக்குள்ளேயே வந்து பாதி பதில் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க பிரியங்கா. அப்புறம் திரும்பவும் வராங்க வந்து, நான் இன்னும் பாதி கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லவா கொஞ்சம் மேல அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ வைக்க கோவம் ஆயிடுறாரு. ஏன்னா டக்குன்னு கோவம் வந்து எந்திரிச்சு போயிட்டீங்க, மூஞ்சி காமிச்சிட்டீங்க, இப்ப திரும்பவும் வந்து வா உட்காந்து நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வெக்கைக்குமே வந்து இதுக்கு மேல என்னால அவமானப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு அவருமே வேகமா இறங்கி போயிறாரு. ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல பாக்கணும்னா, லவ் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, அஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, அட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேல அந்த ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பெக்ட் இல்லைன்னா இப்படிதான் பிரேக் ஆகும். சோ ஒவ்வொரு தடவை ஹர்ட் ஆகும் பொழுதும் பிரியங்கா என்ன பண்றாங்க, வந்து வைக்க கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் பிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மெமரிஸா அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிரியங்காவுமே ரெடி ஆயிட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வேணாம், இது நம்மள ஹர்ட் பண்ணுது, நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி, இந்த மெமரிஸ் கூட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிச்சு போடுறாங்க. இந்த புரோக்கன் பாட்டை நீங்க ஒட்ட வச்சிங்களே, அந்த மாதிரி நீங்களும் பேட்ச் அப் ஆகி சால்வ் ஆயிடுச்சா எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டப்போ கூட வைக்க சொல்றாரு, அது ஒட்ட திரும்பவும் பிரேக் ஆயிட்டே தான் இருக்கு, அது என்னமோ ஒட்டுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருந்து கிளியரா தெரியுது, ரிலேஷன்ஷிப்ல பிரியங்காவை பிடிக்காதுன்னு அவர் சொல்லல, நான் என்ன பண்ணாலும் இந்த சிச்சுவேஷன் அப்படியே தான் இருக்க போகுது, இது ஒண்ணும் மாற போறது கிடையாது, அதனால இது ஒர்க் ஆகும்னு தோணல, என்னதான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன ஹர்ட் பண்ற, நானா இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்றத அவர் சொல்றாரு. as simple as that. பிரியங்கா வைக்கேக்கு அப்புறம் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிற ஒரு கப்பல் அப்படின்னா, பிரியங்கா வைக்கவே யாராலையும் அடிச்சுக்க முடியாது, அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, அவங்க ஃபைட் லெவலுக்குலாம் யாருமே வர முடியாது. ஆனா நேஹா அண்ட் தேஜஸ் இவங்க 2 பேருமே கூட அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகா வந்து அந்த டேப்ல வந்து கேட்கப்பட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, நேஹா அண்ட் தேஜஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து எல்லாமே ஈக்குவலா பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அது எல்லாமே இருக்கு, பட் நிறைய நேரம் நேஹா வந்து தேஜஸ் வந்து தன்னை வந்து ப்ரையாரிட்டியா பாக்குறாரு அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதாவது தேஜஸ் தன்னைத்தானே வந்து ப்ரையாரிட்டியா பாக்குறது அவங்களுக்கு நிறைய தடவை ஃபீல் ஆயிருக்கு. சோ அந்த கொஸ்டின் தான் கேட்கப்படுது. அப்ப நேஹாவும் ஒத்துக்கிறாங்க, ஆமா எப்பவுமே தேஜஸ்க்கு வந்து தன்னை பத்தின விஷயம் தான் தாண்டுற அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பவுமே என் பார்ட்னரை தான் ஃபர்ஸ்ட் போடுவேன், ஆனா தேஜஸ்க்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது தேஜஸ் வந்து சொல்றாரு அகைன், மனசுல நீ அப்படி நினைக்கிறேன்னா அதை நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடுறாங்க. ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தேஜஸை கேட்டப்போ தேஜஸ் சொன்னாரு, ஆக்ஷன்ஸ் தான் வந்து காட்டும், ஸோ நாங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு நான் அவளுக்காக கேர் பண்றேன், அவளுக்காக யோசிக்கிறேன் அப்படின்றத வச்சு அவளே தெரிஞ்சிருப்பா இந்நேரம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெளியில போய் கண்டினியூ ஆக போதா இல்லையா அப்படிங்கிறது வந்து என்னோட ஆக்ஷன்ஸ் மூலமாவே தெரிஞ்சிருக்கணும் அவளுக்கு, நேஹாக்கு அப்படின்ற மாதிரி தேஜஸ் சொல்றாரு. ஸோ இவர் சொல்ற மாதிரி இருந்தா ஷோக்கு பின்னாடி அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் டெஸ்ட். தினேஷ் வீணாக்கு வந்த கொஸ்டின் வந்து ட்ரெஸ் பத்தி வந்துச்சு. தினேஷோட அம்மாவை அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ல போய் வீணா மீட் பண்ணிட்டு வந்த பிறகும் அண்ட் தினேஷ்க்கு வந்து 3 குழந்தைங்க வேணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும் பொழுது வீணா வந்துட்டு ட்ரெஸ் விஷயத்துல தினேஷ் தான் முடிவு பண்ணணும், அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லும் பொழுது தினேஷ் வந்து சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ட்ரெஸ் வந்து எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு.
அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க விஷயம் அப்படின்னு வரும்பொழுது நான் தினேஷ்காக வந்து அட்லீஸ்ட் 2வது ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வீணா சொன்னாங்க. அது கியூட்டா இருந்தது. ஆனா இந்த விஷயத்த சொல்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணும்பொழுது தினேஷ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இல்லாத மாதிரி இருந்தது. அந்த கொஸ்டின் என்ன சொல்ல போறா அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட கேட்ட மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சம்டைம்ஸ் வந்து எனக்கு நிறைய இடத்துல ஃபீல் ஆயிருக்கு. தினேஷ்க்கு வந்து இந்த மேரேஜ், குழந்தைங்க இந்த மாதிரி பேச்சு வரும்போது அதுவும் வீணாவை கனெக்ட் பண்ணி பேசும்பொழுதெல்லாம் வந்து தினேஷ் நிறைய இடத்துல ஸ்மைல் பண்ணிட்டோம். நிறைய இடத்துல வந்து இந்த ஏன்டா இந்த கொஸ்டினை கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து வீணா வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அதே மாதிரி ப்ரெஷரும் போடுறது இல்ல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கன்சர்ன் இப்போ என்னன்னா வெளியில போய் என்கிட்ட தினேஷ் பேச போறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை. இது வந்து ஷோக்காக நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கும் இருக்கு. பட் இன்னும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில போய் தினேஷ் அண்ட் வீணா ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் த குட் திங்ஸ் டு ஹேப்பன் பிட்வீன் தம். ஸோ தினேஷுமே வந்துட்டு எங்க நான் பேச மாட்டீங்களோன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது தினேஷுமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்றாரு. நான் ஏன் பேசாம இருக்க போறேன், ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ நம்ம ஏன் அதுக்காக பேசுறது நிறுத்தணும், நான் ஏன் உன்னை வந்து அவாய்ட் பண்ண போறேன் வெளியில போய் அப்படின்னு தினேஷ் வந்து ஒரு வார்ம்த் தராரு. தினேஷ் வந்து ஒரு வேர்ட் தராரு, நான் வெளியில போய் உங்ககிட்ட பேசாம இருக்க மாட்டேன், ஸோ நீ அதை நினைச்சலாம் கவலைப்படாத, நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் தான் நல்லா அழகா வளர போகுது அப்படிங்கிற அந்த வேர்ட் தராரு. அது வரைக்கும் தராருன்னு சந்தோஷமா இருந்தது. ஆபித் அண்ட் நிவேதிதாக்கு கேட்கப்பட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, நிவேதிதா எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆபித் சிரிச்சா அவருக்கு ஒரு சிங்கப்பல் இருக்கும், அது ஸ்மைல் பண்ணும்போது தெரியும், அது வந்து எங்க அப்பா மாதிரியே இருக்கு, எங்க அப்பாக்கும் அதே மாதிரி இருக்கும், சோ அதோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆபத்தை பிடிச்சது அப்படின்னு ஒரு ரீசன் கொடுத்தாங்க. சோ லவ் வரதுக்கு வந்து பெரிய பெரிய காரணம் எல்லாம் தேவையில்லை போல இருக்கு. சின்ன சின்ன ஃபெமிலியர் திங்ஸ் கூட வந்துட்டு காதல் வரதுக்கு ஒரு காரணமா இருக்கும் போல இருக்கு. அதை நான் இவங்க சொன்ன ஆன்சர் மூலமா கத்துக்கிட்டேன். சிம்பிள் ஆஃப் லவ்வா அவங்களோட மெமரிஸ்க்காக உங்க பார்ட்னர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அழகழகான கிஃப்ட்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க. தனக்கு பிடிச்ச விஷயங்களை கிஃப்டா கொடுத்தாங்க, மெமரிஸா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அங்கேயும் வைக்க ஒரு அடி விழுகுது. நான் மெமரியா நான் குக்கிங் டாஸ்க் அப்போ பிரியங்காக்கு கொடுத்த அந்த ஷர்ட்டை நான் திருப்பி கொடுக்குறேன், அவங்களுக்கு மெமரியா வச்சுக்கிட்டோன்னு கொடுக்கும்போது பிரியங்கா அதே ஷர்ட்டை திரும்பி வைக்க கிட்ட கொடுத்து இதுல என்னோட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு, அவரே அதை மெமரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ வைக்க சொல்றாரு, அந்த மாதிரியான மெமரிஸ் என்கிட்ட இன்னும் சிலது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்ல பிரியங்கா அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு போயிட்டாங்க வைக்க மேல. அந்த இடத்துல வைக்க ரொம்ப இன்சல்டடாவோ ஹர்ட்ஃபுல்லாவோ ஃபீல் பண்ணாரு. பிரியங்கா என்னதான் ரீசனை சொல்லி அந்த ஷர்ட்டை கொடுத்திருந்தாலும் ஷர்ட் திருப்பி கொடுத்ததுக்கான இன்டென்ஷன் என்னன்னு வெக்கேக்கும் புரிஞ்சிச்சு. பிரியங்காவும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ஒவ்வொரு தடவையும் என்ன ஹர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுவாங்க, உடனே நான் பேட்சப் ஆகணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் எபிசோட் 32 and 33ல ஹைலைட்டடா நடந்த விஷயங்கள். அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஷோவோட எண்டில் இருக்கிறோம் ஆல்மோஸ்ட். இதுல யார் யார் வந்து இந்த ப்ராமிஸ் ரிங் மாத்த போறாங்க அப்படிங்கிறது இப்பவே நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, பிரியங்கா அண்ட் வெக்கே விஷயத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு போய் சேரும். அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Geneva. Take care.